முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சகோதரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. இயற்பெயர் தேசிக விநாயகம். பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி. பிறந்த ஊர் தேரூர், கன்னியாகுமரி. ஆசிரியர் பெயர் சாத்தலிங்க தம்பிரான். பணி பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பின் கல்லூரி பேராசிரியர் ஆனவர். காலம் 27/8/1876 முதல் 26/9/1954 வரை. சிறப்பு பெயர் கவிமலை. முதல் குழந்தை கவிஞர். கவிக்கோ மகள் தேவி, எங்கள் தேவி. இதழ்கள். இவர் கவிதைகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்ட இதழ்கள் தமிழன், கேரளா சொசைட்டி. சென்னையில் வெளிவந்த திராவிடன் என்ற இதழில் இவர் எழுதிய மனோன்மணியம் வெளிவந்தது. 1940 சென்னை மாகாண தமிழ் சங்கத்தில் தமிழ்வேல் உமாமகேஸ்வரனார் கவிமணிக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கினார். உமர்கயாம் பாடல்களை ரூபாயத் என்று தமிழில் மொழிபெயர்த்தார். ரூபாயத் என்பது பாரசீக மொழிச்சொல். பொருள் நான்கடி கொண்ட செய்யுள். புத்தரின் வரலாற்றை ஆங்கில மொழியிலிருந்து ஆசிய ஜோதி என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர். இலக்கிய மேடையில் முதலில் பொன்னாடை பெற்ற சான்றோர் கவிமணி. புகழுரைகள். தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை. நாமக்கல் கவிஞர். கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை. படிக்கத் தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை. டி.கே. சண்முகம். பாரதியார் பாக்களில் புயல் வீசுகின்றது, பிள்ளை அவர்களின் பாக்களில் தென்றல் தவழுகின்றது என்று தாய்நாடு என்ற சஞ்சிகையில் பாராட்டி கட்டுரை எழுதியவர் தமிழ் பேராசிரியர் ரம்போலா. படைப்புகள். அழகம்மை ஆசிரியர் விருத்தம் கவிமணியின் முதல் நூல். மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நூல். குழந்தை செல்வம். காந்தலூர் சாலை கவிமணி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல். தேவியின் கீர்த்தனங்கள் 1956 பரிசு பெற்ற நூல். சென்னை தமிழ் வளர்ச்சி கழகத்தார். முதலியார் ஓலை ஆராய்ச்சி நூல். கேரளா சொசைட்டி இதழில் வெளியிட்டார். மேற்கோள்கள். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.